வணக்கம் என் தமிழ் உறவுகளே. பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட ஒரே இடத்தில் அமைந்துள்ள 4 குடைவரையாகிய மாமண்டூர் குடவரை கோவில் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி காஞ்சிபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்தவாசியிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்திலும், காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திலும் நரசமங்கலம் என்ற ஊர் இருக்கும். அந்த நரசமங்கலம் சாலையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த குடவரை கோவில்கள் இருக்குது. கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மலையை குடைந்து கட்டப்பட்ட கோவில்கள் தான் குடவரை கோவில்கள். மகேந்திரவர்ம பல்லவன் கல்லை தவிர மற்ற எந்த பொருட்களையுமே பயன்படுத்தாமல் கட்ட நினைத்தது தான் இப்படிப்பட்ட குடவரை கோவில்கள். இப்போ இந்த கோவில் இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கு. இங்க தகவல் பலகையும் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 2வது குடவரை கோவில்கள். இங்கு 3 கருவறைகள் இருக்கு. இந்த குடவரையில் 2 வரிசை தூண்கள் இருக்கு. ஒவ்வொரு வரிசையிலும் 4 தூண்கள் இருக்கு. முகப்பின் நடுவில் 2 முழு தூண்களும், 2 பக்கங்களிலும் ஒவ்வொரு அரை தூண்களும் இருக்கு. 3 கருவறைகளில் நடுவே இருக்கும் கருவறை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கருவறையின் 2 புறங்களிலும் துவாரபாலகர்கள் உள்ளனர். ருத்ரவாலீஸ்வரர் இங்கு காட்சி தருகின்றார். இங்க நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம். எல்லா கோவில்களிலும் சிவலிங்கத்திற்கு முன்புதான் நந்திதேவர் இருப்பார். இங்கேயும் அப்படித்தான் இருந்திருக்கணும். ஆனால் இப்போ நந்திதேவரின் தலை வெட்டப்பட்டிருக்கு. வெட்டப்பட்ட நிலையில் கோவிலின் ஓரத்தில் வச்சிருக்காங்க. 3 கருவறைகளில் இப்போ நம்ம தென் கருவறையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தென் கருவறையில் உள்ள வாயிற்காவலர்கள் முனிவர்கள் போன்ற தோற்றத்துடன் இருக்கின்றனர். கருவறை பக்க கைகளில் மலர் ஏந்தியும் மற்ற கையை தொடையிலோ மார்பிலோ வைத்துள்ளனர். உள்ளே சாமி சிலைகள் எதுவுமே இல்லை. ஆனால் சிலைகள் இருந்ததற்கான குழி அமைப்பு மட்டுமே இருக்கு. 3 கருவறையில் இருக்கும் வாயிற்காவலர்களும் வெவ்வேறு விதமான தோற்றத்துடன் வடிவமைக்கப்பட்டிருக்கு. கருவறைக்கு அருகில் முதலாம் ராஜராஜ சோழனின் 16ஆம் ஆட்சி ஆண்டை குறிக்கும் கல்வெட்டு ஒன்றும் இங்கு இருக்கு. இந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலியூர் கோட்டத்தில் உள்ள சித்திரமேக தடகத்தின் கிழக்கே உள்ள திருக்கம்பத்தின் உத்தம சோழ ஈஸ்வரபுரமில் நரசிமங்கலத்தில் உள்ள ருத்ரவாலீஸ்வரர் மகாதேவ கோவிலுக்கு 46 ஆடுகளை பரிசாக வழங்கியதையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அரை விளக்கை எரிப்பதற்காக நன்கொடைகள் அளித்ததையும் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வடகருவறையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வடகருவறையில் உள்ள வாயிற்காவலர்கள் ஒரு கையில் போற்றி முத்திரையும் காட்டுகின்றனர். மற்ற கையை ஊருஹஸ்தமாக தொடையிலும் வைத்துள்ளனர். இங்கேயும் சாமி சிலைகள் எதுவுமே இல்லாம தான் இருக்கு. சிலைகள் இருந்ததற்கான அமைப்பு மட்டுமே இருக்கு. முகமண்டபத்தின் வடக்கு சுவரில் இங்கேயும் ஒரு கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டின் பெரும் பகுதி சேதமடைஞ்சிருக்குங்க. என்னதான் சேதமடைஞ்சிருந்தாலும் இருக்கிற கல்வெட்டுக்களை வச்சு பார்க்கும் பொழுது இது பல்லவ மன்னர் முதலாம் மகேந்திரவர்மனின் சுயசரிதையை குறிக்கும் கல்வெட்டாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வெட்டு பல்லவ கிரந்த எழுத்தில் எழுதப்பட்டிருக்கு. இங்குள்ள தூண்கள் சதுரம், எண்கோணம், சதுர வடிவ தூண்களாக வடிவமைச்சிருக்காங்க. தூண்களில் வடிவங்கள் மட்டுமே மாறியிருக்கே தவிர எந்தவித சிற்பங்களுமே வடிக்கல. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற குடவரையில் தூண்களில் சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், ஒரு பெரிய மலைங்க, ஒரு பெரிய மலையை எந்தவித சேதமும் ஏற்படுத்தாமல் அழகாக குடவரையை கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது முதல் குடவரை. ஏற்கனவே நம்ம பார்த்தது 2வது குடவரை. இங்கேயும் தகவல் பலகைகள் வச்சிருக்காங்க. குடவரையின் முகப்பில் மொத்தம் 4 தூண்கள் இருக்கு. நடுவில் 2 முழு தூண்களும் ஒவ்வொரு 2 பக்கங்களிலும் அரை தூண்களும் வச்சிருக்காங்க. முழு தூண்கள் சதுரம், எண்பட்டை, கட்டு, சதுரம் என்ற அமைப்பில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. தூண்களுக்கு கீழே தாமரை பதக்கம் போல அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. தாமரை பதக்கம் சதுரமாக உள்ளது. நடுவில் வட்ட வடிவ தாமரையும் அதற்கு எல்லையாக கோடுகளும் வரைஞ்சிருக்காங்க.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குடவரையில் எந்தவித சிற்பங்களுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இங்கே தூண்களில் ஒவ்வொரு தூண்களிலும் தாமரை பதக்கங்கள் போல அழகாக வடிவமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு தூண்களிலும் மேலையும் கீழையும் அழகா தாமரைகளை வடிச்சிருக்காங்க. இந்த குடவரை கோவில்களிலும் 3 கருவறைகள் இருக்கு. ஆனால் 3 கருவறையிலுமே சாமி சிலைகள் எதுவுமே இல்லாம தான் இருக்கு. சிலைகள் இருந்ததற்கான குழி அமைப்பு மட்டுமே இருக்குங்க. தரைப்பகுதியும் சரி, சுவர் பகுதிகளிலும் பெரும்பாலும் குண்டும் குழியுமாக இருக்கு. தென்பக்க சுவரில் மகேந்திரவர்மனின் கிரந்த கல்வெட்டு ஒன்றும் இந்த குடவரையிலும் இருக்கு. தமிழ்நாட்டின் முதல் குடவரை கோவிலாகிய மண்டகப்பட்டு குடவரை கோவில் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவிட்டிருக்கோம். இதுவரை பார்க்காதவங்க பாருங்கள். அதே போல் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் நடராஜ சிற்பம் செதுக்கப்பட்ட சீயமங்கலம் குடவரை கோவிலையும் நம்ம சேனலில் பதிவிட்டிருக்கோம். இதுவரை பார்க்காதவங்க பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இங்கே மொத்தம் 4 குடவரை கோவில்கள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இன்றைக்கி நம்ம முதல் குடவரையும் 2ஆம் குடவரையும் பார்த்தோம். மற்ற 2 குடவரைகளும் அகிலாண்டேஸ்வரி உடனுரை, ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலும் பைரவர் கோவிலையும் நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.